Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தமிழ்நாட்டில் இன்னைக்கு அடுத்த கட்ட அரசியல் தலைவர்களாக உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை, நடிகர் விஜய் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல, இதை பற்றி உங்களுடைய பார்வை? என்னுடைய கணிப்பு அடுத்தது அண்ணாமலை அவருடைய தலைமையிலே அந்த கூட்டணியிலே பாதுகாக்கப்படும் என்று நான் நினைக்கின்றேன். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா? எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், விஜயகாந்த் இந்த வரிசையில தான் சினிமா துறையில இருந்து விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம்? எம்ஜிஆர் அது வேற இது, அதை ஈக்குவேட் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் எக்ஸப்ஷன். காரணம் என்னன்னா, எம்ஆர் ராதா தான் எம்ஜிஆரை துப்பாக்கியால சுட்டதா சொல்லுவாங்க. எம்ஆர் ராதா ஜெயிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆரும் எம்ஆர் ராதாவும் நட்பு பாராட்டினாங்க. யாராலும் புரிஞ்சிக்க முடியும். எம்ஜிஆர் பேச முடிச்ச உடனே ஜனங்க பூரா படபடபட எழுந்து போயாச்சு. கலைஞர் பேசும்போது பாதி கூட்டம் கூட இல்லை. எல்லாம் பார்த்து நீங்க எம்ஜிஆர் கட்சியா அப்படின்னு கேட்டாங்க. பார்த்தீங்களா, நம்ம புரட்சி நடிகர் எந்த அளவுக்கு நம்ம இயக்கத்துக்கு வலு சேர்த்திருக்கிறார் பார்த்தீங்களா? அண்ணா பொறாமை கிடையாது, இன்னொருத்தருடைய அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரியான எம்ஜிஆர் தான் கட்சி ஆரம்பிச்சு. ஒவ்வொரு தேர்தலையுமே எல்லா கட்சியுமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் கேட்கும் போது காமராஜர் கூடவே இருந்த உங்களுக்கு என்ன தோணும், என்ன நினைப்பீங்க? என்ன நினைக்கிறது, என்ன சொல்லுங்க? தமிழ்நாட்டில் ஜெயலலிதா, கலைஞருக்கு பிறகு நடக்கக்கூடிய அதிமுக, திமுகவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட முடியுமா? ஆட்சியில் நடக்கிற தவறுகள் எல்லாம் நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். நாம் சொல்றதுனால அவங்க அது ஏற்றுக்கொண்டு திருந்துவார்களா என தெரியாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அடுத்த கட்ட அரசியல் தலைவர்களாக உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை, நடிகர் விஜய் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல. இவங்க தான் தமிழ்நாட்டின் புதிய தலைமுறைகளுக்கான முதலமைச்சர் வேட்பாளர்களாக வந்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? என்னுடைய கருத்து அடுத்த தேர்தலில் இப்போ அண்ணாமலை ரொம்ப சாமர்த்தியமாக நிறைய செய்து கொண்டு இருக்கிறார்கள். பல பேர் அண்ணாமலை தலை அவர்கள் மதிப்பிற்குரிய சகோதரர் அண்ணாமலை அவருடைய தலைமையை ருசித்து ஏற்றுக்கொண்டு மதித்து நிறைய பேர் வெவ்வேறு கட்சியிலிருந்து சேர்ந்து கொண்டு தொடர் கதையாக சேர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே அண்ணாமலையார் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்த ஒரு விழுக்காடு பார்த்திங்கன்னா ஒரு 3 விழுக்காடு அப்படின்னு சொன்னீங்கன்னா பர்சன்டேஜ் ஓட்ஸ். இப்போ அது ஒரு 8-9 விழுக்காக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரஃப்பாக பார்க்கும்போது என்னுடைய பல ஆண்டு அரசியல் இதில் எக்ஸ்பீரியன்ஸ், அது அனுபவத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக இன்னும் போக போக இது அவர் அரசாங்கத்தை விமர்சனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அரசாங்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விமர்சனை செய்து கொண்டு இருக்கிறது. போகிற போக்கில் சரியான அண்ணாமலை அவர்களுடைய விமர்சனம் ஏற்புடையது என்றவர்கள் நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு வெவ்வேறு கூட்டணி எப்படி வரும்னு சொல்ல முடியாது. இது இம்பாசிபிள். இப்போ ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. என்னுடைய கணிப்பு அடுத்தது அண்ணாமலை அவருடைய தலைமையிலே அந்த கூட்டணியிலே நம்முடைய தமிழ்நாடு பாதுகாக்கப்படும் என்று நான் நினைக்கின்றேன். இது நீங்கள் சொல்லலாம், இது ராஜாஜி கேட்ட மாதிரி, டாக்டர் சந்தோஷம், இஸ் இட் யுவர் டயக்னோசிஸ் ஆர் யுவர் விஷன் கேட்டார் அவர். இது உங்கள் விருப்பமா, இது உங்கள் முடிவா அப்படின்னு கேட்டார். இது என்னுடைய விருப்பம், முடிவு ரெண்டும். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா? எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், விஜயகாந்த் இந்த வரிசையில தான் சினிமா துறையில இருந்து விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம்? எம்ஜிஆர் அது வேற இது, அதை ஈக்குவேட் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் எக்ஸப்ஷன். காரணம் என்னென்னா, ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அது ஒரு ஸ்மால், அது ஒரு ஃபேக்ட். அண்ணா
நான் ரொம்ப க்ளோஸ் டு அண்ணா. பிகாஸ் என்னை வந்து பூங்கா நகரில் நான் நிற்க வேண்டிய தேவையில்லை. நான் எம்எல்சி இருந்தேன். பட் அண்ணா கொடுத்தது பூங்கா நகர் கொடுத்து ராஜாஜிக்கு ஃபோன் பண்ணி 100 போட்டால் ஜெயிக்கும்னு சொல்லி அவரால் தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் அவர் எனக்கு மீட்டிங் எல்லாம் கொடுத்துப்பேன் நான். அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி. இவர் வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு போயிட்டுருக்கார் காரில். யார்? பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் எழுதினது அந்த என்கிட்ட புக் எல்லாம் இருக்குது. நாம் திருச்சி நோக்கி போய் கொண்டிருந்தோம், பொழுது விடிந்தது, தொழுதூர் வந்து அடைந்தோம், வண்டி நின்றது அப்படின்லாம் போட்டு, பிறகு அந்த நின்ற உடனே அந்த கிளாஸ் இறக்கினாங்க. அங்கேருந்து ஒரு பக்கத்துலேருந்து ஒரு கூட்டம் ஓடி வந்தது. காரை பார்த்து ஓடி வந்தாங்க. பார்த்து அண்ணாவை பார்த்தாங்க. அண்ணா பார்த்து, நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா அப்படின்னு கேட்டாங்க. எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்டோன்னே அண்ணா கோவப்படலை. அண்ணா சிரித்தார். எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டார். அங்கே எம்ஜிஆர் கொடி இருந்தது, அதை பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். அண்ணாவுக்கு அப்படி சொல்லும்போது காரை போகும்போது திருப்பி போச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கவன் ஏதாவது தூப்பம் விடுவாங்க. அவங்ககிட்ட அவர் இவரே அண்ணாவாக பேசினார். ரெக்கார்டர் பார்த்தீங்களா, நம்ம புரட்சி நடிகர் எந்த அளவுக்கு நம்ம இயக்கத்துக்கு வலு சேர்த்திருக்கிறார் பார்த்தீங்களா? இது எப்போ? இது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. இன்னும் லாஸ்ட் ஃபைனலில் அவர் இது சொல்கிறேன். ஃபைனல் இது வந்து அங்கே தான் பிரேக்கிங் பாயிண்ட். கலைஞருக்கு அவருக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் வந்ததுக்கு காரணம் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் மாநாடு. நெக்ஸ்ட் பேச வேண்டியது 2 பேர், எம்ஜிஆர், கலைஞர், புரட்சி தலைவர் கலைஞர். ஸோ புரோட்டோகால் பிரகாரம் அவர் சிஎம் கலைஞர். நீங்கள் அப்போ அவர் சொன்னார், ஹிண்ட் கொடுத்தார். யார்? எம்ஜிஆர். நீங்கள் பேசுனதுக்கப்புறம் நான் பேசணும் அவருக்காக இல்லை, நீங்கள் முதல்ல பேசுங்கன்னு சொல்லிட்டார். கலைஞர் ஆர்டர் போட்டார். சிஎம் ஆர்டர் போட்டார். இவர் பொருளாளர் எம்ஜிஆர். கலைஞர் மைக் எடுக்கிறதுக்குள்ள பாதி கூட்டம் போயிடுச்சு. பாதி கூட்டம் போயிடுச்சு. எம்ஜிஆர் பேசி முடிச்சுட்டு கலைஞர் மைக் பிடிக்கும். எம்ஜிஆர் பேச முடிச்ச உடனே ஜனங்க பூரா படபடபடன்னு எழுந்து போயாச்சு. கலைஞர் பேசும்போது பாதி கூட்டம் கூட இல்லை. டெரிபிளி அப்செட். ஆனால் எம்ஜிஆர் வார்னிங் கொடுத்துருந்தாரு. அவருக்கு வந்து தனக்கு நம்ம வந்து அண்ணாவுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. அண்ணா வந்து பொறாமை கிடையாது, இன்னொருத்தருடைய அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரியான எம்ஜிஆர் தான் கட்சி ஆரம்பிச்சது. கலைஞருக்கு எம்ஜிஆர் மீது இந்த இடத்துல ஒரு ஈகோ வந்துடுச்சு. ஏன் கலைஞருக்கு எதிராக எம்ஜிஆர் கட்சி தொடங்கணும்? மன விரிசலுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஒரு காரணம் வந்து இன்னொன்று, இவர் பொருளாளர், அவர் தலைவர். பொருளாளர் கேட்காம பல லேவாதேவி நடக்குது. பொருளாளர் சாதாரணமாக ஒரு பொம்மை, சும்மா ஒரு நேம் சேக் அப்படின்ற இதில் நடக்குது. ஆக பொருளாளருக்கு தெரியாத அந்த கணக்கு கேட்குற பாயிண்ட்டு அங்கே வந்தது. புரிதவங்களுக்கு அது அங்கே கேட்டு அங்கேயும் சமாதானம் ஆகிட்டு வர்ற சான்ஸ் இருந்தது. அதில் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறேன், அவரை நீக்கணும்னு சொல்லும்போது சொன்ன உடனே டிலே பண்ணாமல் ஆர்டர் போட்டது நாவலர். பிறகு அதே நாவலர் வந்து எம்ஜிஆருக்கு சரண்டர் ஆனார். அது வேறு. ஆனால் இது தப்பு அப்படின்னு என்டையர் டிஎம்கேல ஒருத்தர் தான் சொன்னார். யாரு? யாருக்கு தெரியாது. யாரு? ஒரு புத்திசாலி. அப்போ வந்து டெல்லியில் எல்லா கலைஞருடைய விஷயம் பூரா யாரோட செய்கிறது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது முரசொலி மாறன். ஓடி வந்தார். என்னன்னா இப்படி தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் இன்னும் அவர் இருக்கிற வரையில் நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியாது. முரசொலி மாறன் புரியுது உங்களுக்கு? அவர் வந்து ரொம்ப டீப்பு. நான் மூவ் பண்ணியிருக்கேன். ரொம்ப திங்கர். அவர் தான் சொன்னார். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் லாஸ்ட் யுவர் ரைட் ஹேண்ட்.
ஸோ அதனால் நீங்கள் டோன்ட் கம்பேர் எம்ஜிஆர் சினிமா ஆக்டர் இஸ் டிஃப்ரெண்ட். அவர் சினிமா ஆக்டர் இஸ் ஹி வாஸ் அ லீடர். எஸ், இட் ஆல்ரெடி கிரியேட்டட் டிஎம்கே எல்லாத்துக்கும். அதான் லாஸ்ட். ஆனா நிறைய பேருக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, ஏன் கலைஞரும் ஜெயலலிதாவும் எலியும் பூனையமா மாறி போனாங்க? ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இன்னும் எல்லாரும் டிஎம்கேல எல்லாம் ஒன்றாவே இருந்தாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் புரட்சி தலைவரோட இருந்தாங்க, சினிமாவில் நடிச்சு எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க. அப்போ வந்து டிஎம்கேல ஜெயலலிதா வேறு, எம்ஜிஆர் வேறு, எல்லோரும் ஆல் டுகெதர். பிறகு வந்தது கடைசியில் இது அந்த அம்மையாருக்கு ரிட்டையர் கிடச்ச உடனே அதுக்கு நான் தான் மெயின் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அப்போ நான் அந்த அம்மாவுக்கு ஜெயலலிதா பொதுச் செயலாளர், ஹெச்வி ஹண்டே துணை பொதுச் செயலாளர். நீங்கள் தான் அந்த ஆமாம், நான் தான் கேஸ் கட்டு. ஓகே. அந்த பக்கம் ஜானகி பொதுச் செயலாளர், ராகவானந்தன் துணை பொதுச் செயலாளர். இது ரெண்டும் அங்கே சீஃப் எலெக்ஷன் கமிஷன் பெரிய சாஸ்திரி ஆந்திரா இதில் போச்சோடனே அவர் என்ன பண்ணார், ஒரு பொதுச் செயல் துணை பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பக்கத்தில் இருக்கார், இன்னொரு துணை பொதுச் செயலர் ஜானகி. அதனால கட்சி கிளீன் ஓடுது. இவங்களுக்கு ஜெயலலிதா கலைஞரை எந்த இடத்துல எதிரியா பாவிக்க ஆரம்பிச்சாங்கன்னு கேட்குறேன். இப்போ ஜெயலலிதா வந்து ஏடிஎம்கேல சேர்ந்தாங்களோ ஆஃபீஷியலாக, ஆட்டோமேட்டிக்கலி கலைஞர் எதிர்த்து தானே பேசுவாங்க. கன்னி பேச்சு ஜெயலலிதா. அப்போ நானும் மேடையில் உட்காந்துருக்கேன், ஆரம்பி எல்லாரும் உட்காந்துருக்கோம். பண்ருட்டி அவர் பக்கத்து ஊர், அது எல்லாம் உட்காந்து அந்த அம்மா ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. சரி, பிறகு அந்த அம்மாவை கொள்கை பரப்பு செயலராக பண்ணிட்டார் தராரு. ஸோ ஷி பிகேம் எ பார்ட். ஸோ ஷி ஹேஸ் டு கோ. அங்கே த்ரூ அவுட் தமிழ்நாடு கலைஞரை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? பிகாஸ் ஆப்போசிட் இல்லையா, அதுதான் பாயிண்ட். மற்றபடி கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பர்சனலாக எந்த சண்டையுமே கிடையாது. பர்சனலாக யாருக்கும் சண்டையே கிடையாது. ஓகே. எம்ஜிஆருக்கு கலைஞருக்கே சண்டை கிடையாது பர்சனலாக. இது நீங்கள் பர்சனலாக ஒருத்தன் இழந்து பேசுகிறான். எம்ஜிஆர் சிஎம்மாக உட்காந்துருக்காரு, எதிர்கட்சியில் கலைஞர் உட்காந்துருக்காரு. ஒருத்தர் சொல்கிறான் கருணாநிதி சொல்ற டக்குன்னு நிறுத்து. எம்ஜிஆர் சட்டசபையில் புரிதவங்களுக்கு டாப் அப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? கலைஞருக்கு எதிராக பேச எம்ஜிஆரே அனுமதிக்கல. அப்போ காரணம் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லலாம், போய் கருணாநிதின்னு சொல்லும்போது நேம்னு சொல்லும்போது அவரே சொல்கிறதில்ல. என்னுடைய இனிய நண்பர், மதிப்பிற்குரிய மாண்புமிகு கலைஞர் தான் சொல்லுவார். யார்? எம்ஜிஆர். எப்போ பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவார். கருணாநிதினு அவர் வாயிலிருந்து ஒரு வாரத்து. ஸோ பர்சனலி நத்திங் இஸ் தேர். பாலிட்டிக்ஸ் நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? பாலிட்டிக்ஸ் தான் பாயிண்ட். ஓகே ஓகே. எம்ஆர் ராதா தான் எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டதான் சொல்லுவாங்க. அது யாருக்கும் தெரியாது. ஆனா எம்ஆர் ராதா ஜெயிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆரும் எம்ஆர் ராதாவும் நட்பு பாராட்டினாங்க. இது யாராலும் புரிஞ்சுக்க முடியலையே. நான் போட்டோவே இருக்கு. என்ன நடந்துச்சு? அது முடிஞ்சு போச்சு. யார் சுட்டாது? எம்ஜிஆர் யார் சுட்டது? எம்ஆர் ராதாவா? எம்ஆர் ராதா அவரை ஏன் சுட்டாருன்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியாது, எம்ஜிஆருக்கே தெரியாது. வந்தார், சுட்டார், புரிதவங்களுக்கு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியில் பெரியார் அமரரானார் 24ஆம் தேதி புரியுதா, டிசம்பர் 73. நாங்கள் அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னே நாங்கள் எல்லோரும் போய் பார்த்துருக்கோம். பார்த்த உடனே அதுக்கு அடுத்த நாள் அமரரானார். அப்புறம் அவருடைய பூத உடல் வந்து ராஜாஜி ஹாலில் வைக்க விடுது. தலைவர் அப்போ கலைஞர் முதலமைச்சர் வந்திருக்காரு, நானும் வந்திருக்கேன், கேஏ கிருஷ்ணசாமி 3 பேர் உட்காந்துருக்கு. அப்போ எம்ஆர் ராதா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு. திரு எம்ஆர் ராதா வரும்போது எம்ஜிஆர் வாங்க உட்காருக்குன்னு சொன்னார். எம்ஆர் ராதா அவருடைய குணமே அதுதான். எம்ஜிஆர்கிட்ட இருக்குது, அதுதான் அவர் இஸ் எ வின்னர். பிகாஸ் யாரையும் ஒன்றும் இது அது பர்சனலாக ஒன்றும் சொல்கிறதில்ல. உட்காந்துக்கிட்டு ஒரு 5-10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம். அது ஃபோட்டோ எடுக்கப்பட்டது. நான் வந்து பிளாக் பேட்ச் போட்டுருக்கேன், கேஏகே பிளாக் ஷர்ட் போட்டுருக்காரு, தலைவர் இருக்கார், எம்ஆர் ராதா, நாங்கள் 4 பேர் இருக்கிற ஃபோட்டோ அதில் இருக்குது. அது எம்ஜிஆர் குணம்.
மரணம் அடைந்து அந்த ஒட்டேரி மயானத்துக்கு அப்போ நான் வந்து அமைப்பு செயலாளராக இருக்கேன். நம்ம எல்லாரையும் போய் அங்கே போக சொன்னது அவர் தலைவர். எம்ஆர் ராதாவோட இறுதி ஊர்வலத்துக்கு, இறுதி சடங்குக்கு. தட் இஸ் எம்ஜிஆர் குணம். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அவர் வந்து மனசில் இது வச்சு அது ஹேபிட், அவருடைய குணம் அப்படி. ஒவ்வொருத்தர் குணம் புரியுது உங்களுக்கு. நல்ல அது அது இயற்கையான இது. அந்த மாதிரி மறப்போம் மன்னிப்போம். எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்குன்னு சண்டைன்னு சொல்றாங்களா, அது என்ன சண்டை? சண்டை கிடையாது, ஒன்றும் கிடையாது. நட்பு தான் இருந்ததா, போட்டி இருந்ததா? ஒன்றும் கிடையாது, போட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. டாக்டர்ஸ் கூட ரைவல்ரி அப்படின்னு சொன்னது, அது ஒன்றும் இல்லை. பர்சனலாக ஒன்றும் கிடையாது. நீங்க கர்ம வீரர் காமராஜர் கூட நெருங்கி பழகுனவர். காமராஜர் தேர்தலில் தோற்கும் பொழுது ஏதாவது மனசு விட்டு உங்கள்கிட்ட பேசினாரா? காமராஜரை வந்து காமராஜரை முதுகில் குத்தினது காங்கிரஸ்காரங்க தான். ஏன் அப்படி சொல்றீங்க? பயங்கரமாக இருக்கு. 1971 ஸ்தாபன காங்கிரஸ் சுதந்திரா கூட்டணி. நான் மீண்டும் பூங்கா நகரில் நிற்கிறேன். எனக்கு அது 4வது எலெக்ஷன். அப்போ வந்து எனக்கு வந்தார். பிறகு வைரவன் ஃபோன் பண்ணி ஒரு 3 நாள் அங்கே நாகர்கோயிலில் வேலை செய்ய சொன்னார் அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னார். யார்? வைரவன் ஃபோன் பண்ணி. வண்டியில் நானே வண்டியில் எடுத்துகிட்டு போய்ட்டுறேன். அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த கொடுப்பனை எனக்கு இது அப்படின்னு போய் பார்த்தா அங்கே அவரை எதிர்த்து திமுகவில் எம்சி பாலன் நிற்கிறார். அப்போ பக்தவசலம் ஆட்கள், பக்தவசலம், சி சுப்ரமணியம் எல்லாம் காங்கிரஸ் இந்திரா காந்தி ஈவன் அங்கே நிறைய பேர் பணம் கூட பண்ணுங்க. I want that man to be defeated. இந்த பிரதமருக்கு காமராஜர் எப்படியாவது தோற்க அடிக்கணும்னு சொல்லி அந்தம்மா எல்லாரையும் அனுப்பிச்சு இந்திரா காந்தி எல்லாரும் காங்கிரஸ்காரங்க செலவு பண்ணி அவங்க பண்ணிட்டாங்க. கடைசியில் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்தது. வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நைட்டு. நான் வைரவனுக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ வந்து நான் ஜெயிச்சிட்டேன், ஒரு மாலையை கொண்டு வந்து தலைவருக்கு பெருந்தலைவருக்கு போடலாமா? ஐயோ, உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் ஜெயிச்சது அவர் கேட்டது, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அவருக்கு, உடனே வாங்கன்னு சொன்னார். போனேன். அப்போ இந்த காங்கிரஸ் இப்போ இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ வந்து போனோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாரும் சேர்ந்து நம்மளை துரோகம் பண்ணாங்க, கவுத்து விட்டாங்க. 39 தொகுதியில் 1 தான் ஜெயிக்குது, 38 அங்கே போயிடுச்சு காமராஜுக்கு அகேன்ஸ்ட். டிஎம்கே இந்திரா காங்கிரஸ் இல்லை. இங்கே நம்ம இவருக்கும் நான் போனேன். அவர் எனக்கு 100 ரூபா மணி ஆர்டர் அனுப்பிச்சார். நம்ம இன்னைக்கு வந்து இவிகே சம்பத் அவர்கள், அவர் தேர்தலுக்கு திருச்செங்கோடு போனேன். அங்கேயும் எனக்கு அப்போ நல்ல கூட்டம் வரும். ஏன்னா நான் கலைஞரை எதிர்த்துட்டு இருந்தேன்ல, அதனால் டிஃபேக்டோ ஆப்போசிஷன் லீடர் போயிருந்தேன் உங்களுக்கு, அதுக்கு ஒரு கூட்டம், அதனால கூப்பிடுவாங்க. போயிருந்தேன். அவர் 100 ரூபா எனக்கு மணி ஆர்டர் அனுப்பிச்சார். பெட்ரோல் செலவுக்கு. காமராஜர் இல்லை, இவிகே சம்பத் லெட்டரோட தமாசு. நான் சொல்கிறேன் போனேன். அப்போ எனக்கு தெரியும் அவர் அகென்ஸ்டாக அவர் வாத்தியார் மினிஸ்டர் இருந்தார், முத்துசாமின்னு சொல்லி. இந்த முத்துசாமி இல்லை, பழைய முன்னாடி அவர் ஜெயிச்சார். எதுக்கு சொல்கிறேன்னா, போட்டு முடிஞ்சு போச்சு. கடைசியில் இவர் பேசுகிறாரு, இந்த இங்கே திருத்தணியிலே பேசுகிறார். பேசும்போது ஐயா எமர்ஜென்சி வந்து அங்கே இது அறிவிச்சிட்டாங்கன்னு அந்த மீட்டிங்கில் காமராஜர் இது 25ஆம் தேதி ஜூன் 75 ஆச்சு. மகாத்மா காந்தி எல்லாரும் சேர்ந்து, பண்டிட் நேரு எல்லாரும் சேர்ந்து சம்பாதிச்ச சுதந்திரம் போயிடுச்சு. இனிமேல் நான் என்ன பேசுறது பிரயோஜனம் இல்லை. நான் என்ன பேசினா நம்முடைய நவசக்தியிலே கூட வராது அப்படின்னு சொல்லி நேராக வந்து படுத்தவர் 100 நாளில் அமரர் ஆகிட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, உயிரோட நம்மளோட இருக்கும்போது காமராஜரை கைவிட்டார்.
எல்லாரும் சேர்ந்து அவங்க கட்சிக்காரங்களே எல்லாரும் சேர்ந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து நாங்கள் காமராஜர் ஆட்சியை வரவேற்கிறோம். காமராஜர் ஆட்சி அதைத்தான் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு தேர்தலையுமே எல்லா கட்சியுமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் கேட்கும் போது காமராஜர் கூடவே இருந்த உங்களுக்கு என்ன தோணும், என்ன நினைப்பீங்க? எனக்கு என்ன நினைக்குது, என்ன சொல்ல தெரியல. அவர் இருக்கும்போது கலைஞர் ஆட்சி அமைக்குவோம், அவர் அமரரானே காமராஜர் ஆட்சி. இதில் அரசியல் இதெல்லாம் இது இந்த மாதிரி நடக்கிறது. வேற ஒரு சினிமா ஆக்டர்ஸ் இதெல்லாம் சகஜமப்பான்னு சொல்லுவாங்களே, அரசியல் அதெல்லாம் சகஜமப்பா. அது மாதிரி வெரி ட்ராஜிக். ஓகே, நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. இதை இவ்வளவு சொல்றதுக்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்களே, அதுக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.